ஹோட்டலில் கூட இந்த டேஸ்ட்டு கிடைக்காதுங்க. ஒரு சூப்பர் டேஸ்ட்டான நல்ல க்ரீமியாக இருக்கிற மாதிரி காளான் கிரேவி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? இப்போ நான் வந்துட்டு ஒரு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் இந்த பாக்கெட்டில் வரும்ல, ஒரு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். நான் சொல்கிற அளவு எல்லாமே இந்த மசாலா எல்லாமே இந்த ஒரு பாக்கெட் காளானுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் அதிகமாக குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா மசாலா பொருள் எல்லாமே ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ காளான் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறலாம். இந்த சைஸில் இருந்துச்சு அப்படின்னா பாதியாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 1-2 கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இது வந்து நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா க்ரீமியாக வர மாதிரி, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல திக்னஸ்க்காக தான். கடலை மாவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா தண்ணி ஆகும், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல். இப்போ 1/2 டீஸ்பூன் மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கலர் தாங்க கொடுக்கும், காரம் கொடுக்காது. காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கும்போது அடுப்பு கூட ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா டக்குன்னு வந்து கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும் கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல தயிர், அதோட இந்த கலவையை சேர்த்துக்கோங்க. கடலை மாவும் அந்த மசாலாத்தூளும் சேர்த்தது. இப்போ இதிலே வந்துட்டு கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு இந்த மசாலாவுக்கு உண்டானதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக சேர்க்கலை, இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் கூட அந்த தயிர் வந்து அந்த ஒயிட் கலர் தெரியவே கூடாது. நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம்னாலும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல காளான், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காளானும் அந்த ஒயிட் கலர் தெரியவே கூடாதுங்க. இப்போ நான் போட்ட மசாலா தயிர் எல்லாமே இந்த ஒரு பாக்கெட் காளானுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இது எல்லாமே நல்லா ஊறணுங்க. அப்படின்னா தான் அந்த காளான் வந்து நல்ல அந்த க்ரீமியாகவும் அந்த தயிரோடு ஊறும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு தக்காளியும் அதோட கொஞ்சமாக மட்டும் முந்திரி பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க கிரேவி செய்யலாம். பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக ஜீரகம், அதோட கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சோம்ல தக்காளியும் முந்திரி பருப்பும், அதை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமேட்டு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூளும் அதோட கொஞ்சமாக மட்டும் நல்லா ஸ்பைசஸ்காண்டி கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும். அந்த மசாலோட பச்சை வாசனைலாம் போக நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கி நல்லா அதோட எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல காளான், அதை சேர்த்துக்கிறலாம். இது ஆனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. ஏன்னா நம்ம மசாலாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கிரேவி வந்து நல்லா திக்காகிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த காளானை சேர்த்துக்கிறலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு 10 நிமிஷம் ஆகிரும். நம்ம தக்காளி அரைச்சிட்டு இந்த வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இங்கிட்ட சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இதெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த வெங்காயம் எல்லாமே.
ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடாதீங்க. அடுப்பு சிம்மிலே வச்சு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கடலை மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால கீழே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் சிம்மிலே மட்டும் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா 1 கப்பு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து காளான் வந்து வேகும். அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த தயிர் ஊற்றும்போது தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ உப்பு பற்றிருக்காது. அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா திக்காகி எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சுங்க. நம்மளோட காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து எல்லா சாப்பாடு கூடயும் வச்சு சாப்பிட்லாங்க. ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அதோட வெரைட்டி ரைஸ் வந்து கீ ரைஸு, அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஹோட்டலில் செஞ்சதான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாகவும் நல்ல டெக்ஸ்சரோடவும் நல்ல க்ரீமியாகவும் இருக்கும். பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஊற வைக்கிறோம். அதோட டக்குன்னு அந்த தயிர் ஊற்றி நம்ம ஊற வச்சுருக்கிற காளானை அப்படியே போட்டு வதக்கி நல்லா கொதிக்க வச்சு எடுக்கிறோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.